அண்மை செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக நேற்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது தேமுதிகவும் புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக நேற்று அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தற்போது தேமுதிகவும் புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிக்கிறதாக தற்போது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக இதுவரை தமிழகத்தில் நடந்த அனைத்து இடைத்தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களிலும் போட்டியிட்ட தேமுதிக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிப்பதாகவும், குறிப்பாக தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடத்தப்பட வேண்டிய தேர்தலாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல் தவறாக நடத்தப்படுகிறது என்றும் அந்த அறிக்கையின் வாயிலாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றத்தினை சாட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் உழைப்பு, நேரம், பணம் அனைத்தும் விரயம் செய்ய விரும்பவில்லை என்றும், எங்கள் தொண்டர்களின் உழைப்பை வீணடிக்க விரும்பாத காரணத்தால் தேமுதிக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது என்றும், அதற்கான காரணத்தையும் தேமுதிக தற்போது தெளிவாக விரிவுபடுத்தி இருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்களின் கரங்களில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றனர். நேற்றைய தினம் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் அவர்களுடன் கூட்டணி கட்சியாக களமிறங்கி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த தேமுதிகவும் தற்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்த மக்களும் கழகத்தினரும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவருடைய மகன் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியிலும், குறிப்பாக விருதுநகர் தொகுதியிலும் அவர்களுக்கான அந்த எதிர்பார்த்த வெற்றி என்பது கிடைக்காததனால் கடைசி வரை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருந்தனர். தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தேமுதிக புறக்கணிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வினிதா. சந்தோஷ், தற்போது அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக நேற்றைய தினமே அதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தெளிவுபடுத்தியிருந்தனர். அப்போதே கூட்டணி கட்சியினுடைய தேமுதிகவிடம் ஆலோசித்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா, இல்ல அதிமுக தனிப்பட்ட முறையிலான நிலைப்பாடாக இருந்ததா என்பது குறித்தான விவாதங்கள் என்பதும் நேற்றைய மாலையிலிருந்தே எழுந்திருந்தது. அந்த வகையில் இன்று செய்தியாளர் சந்திப்பின் போது விஜயகாந்த் அறிக்கையின் வாயிலாகவும் விக்கிரவாண்டி தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலை சந்திக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரையிலுமே 2026 கவனம் செலுத்தி வருவதாகவும், சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் எதிர்கொள்வதற்கான பணிகள் என்பதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தனர். அதே போல்தான் அதிமுகவுடன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் தற்போது இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் தெளிவுபடுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வினிதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.